இந்த உலகத்தில் மனுஷனாக பிறக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் ஏற்கனவே பல ஜென்மங்கள் பிறந்துட்டு தான் வந்திருக்கிறாங்கன்னா பரிணாம சித்தாந்தத்தில் வந்து வேறு பரிணாம சித்தாந்தப்படி பார்க்கும்போது நம்ம திருவாச்சகத்தில் கூட பாராயணால இது சொல்லியிருக்கிறத பார்த்தா புல்லாகி பூண்டாகி அப்படின்னு சொல்கிறாரு. வேறு புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருட்சமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராய் பேய்களாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் சொல்லா ஆ சங்கமத்துக்குள் நன்று. அதாவது இத்தனை ஜென்மங்களும் புல்லாகி புழுவாகி பூண்டாகி எல்லாம் பறந்த பிறகுதான் பறந்து 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 அவங்க செய்யக்கூடிய அந்த பிறவியில் உள்ள பலன்களுடைய அடிப்படையில் தான் கடைசியில் தான் அவங்க மனிதனாக பிறகுறாங்க. மனிதனாக பிறக்கிறது கூட கல்லாய் மனிதராயின்னு சொல்கிறாரு. முதல்ல வந்து மனித குணத்தோடு பிறக்கல. மனிதன் வந்து கல்லாய், மனிதனுடைய மனம் கல்லாயி பிறக்கமற்ற மனிதனாயி. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், இந்த ஆப்பிரிக்காவில் எல்லாம் காட்டு மிராண்டிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் மனுஷன்தான். அவங்களுக்கு மனசாட்சி எப்படி இருக்குது, அவங்க எப்படி நடந்துடுறாங்க. அவங்கள அப்படி இருந்த மனுஷன்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம சித்தாந்த அடிப்படையில் மாறி மாறி நல்ல மனம் படைத்த மனிதராய் பேயாயி கணங்களாய் பிறகு மனிதன் வந்து பேயாயி கணங்களாயி வல்ல அசுரராய் வாழ்ந்து பிறகுதான் முனிவராய் தேவராய் மனிதராய் மாறுகிறான். ஒரே ஜென்மத்தில் எல்லாம் வர்றதில்லை. அதனுடைய ஆத்மா பல மாற்றங்களுக்கு பிறகுதான் கடைசியில் தான் மனிதன் என்ற இனத்துக்கு வந்து சேருகிறான். மனிதன் என்று சொல்லும்போது நல்லது கெட்டது சிந்திக்கிறதுக்குள்ள நல்ல மனம் படைத்தவர்கள் தான் மனிதர்கள். அதிலேயே மாமனிதர்கள் மற்ற மனிதர்களில் சிறப்புடையவர்கள். இந்த உலகத்தில் என்ன நடக்குது, எப்படி இருக்கு, முற்காலமும் இந்த முனிவர்களாக மாறுகிறார்கள். அப்படியெல்லாம் மாறினவர்கள் தான் சிறந்தவர். அதுக்கு பிறகுதான் இறைவனை சேர முடியும் என்பது சைவ சித்தாந்தம் கூறுகிறது. பரிணாம சித்தாந்தம் இன்றைய விஞ்ஞான அடிப்படையிலும் அதே பரிணாம சித்தாந்தத்தை சில மாற்றங்களோடு ஒத்துக்கிறாங்க. டால்டன் தியரி எல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இதே பரிணாம சித்தாந்தம் தான் அங்கேயும் சொல்லப்படுகிறது. கல் தோன்றி மண் தோன்றின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒன்றொன்னாக தோன்றி மாறி 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 கடைசியில் தான் நீரில் வாழக்கூடிய உயிரினத்திலிருந்து பறவையாகி காம்பாகி கடைசியில் மனிதராகி உயிரினங்களெல்லாம் உற்பத்தியான பிறகுதான் அந்த மனிதன்தான் கடைசியில் மனிதராய் வாழ்ந்த பிறகு கூட எத்தனையோ மனித ஜென்மம் எடுத்த மனிதன் தேவராய் மாறும்போது தான் நல்ல குணம் படைத்து நல்லவராகும்போது தான் இறைவனை சேர முடியும். அதுவரை அவங்க ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். எத்தனை ஜென்மம் என்பது கணக்கில் கிடையாது. ஒரு சின்ன இது என்ன சொல்கிறேன். ஒரு நாரதர்கிட்ட ஒருத்தன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். நாரதர் போகிற வழியில் அவன்கிட்ட கேட்டார், என்னன்னு கேட்டால், சார் எங்கே போகிறீங்க நாரதர்கிட்ட. அது நான் வந்து பரமசிவனை பார்க்க போகிறேன், நீங்கள் மகாவிஷ்ணுவை பார்க்க போகிறேன். அப்போது நீங்கள் வந்து அங்கே போகும்போது எனக்கு எப்போ வந்து சொர்க்கம் கிடைக்கும்னு கேட்டு வாங்கன்னாரு. சரி, அவர் திருப்பி வரும்போது அவர் கேட்டார், என்ன சொன்னாரா, எனக்கு எப்போ இந்த மரத்தில் எத்தனை இலை இருக்கோ அத்தனையும் ஜென்ம நீ எடுத்த பிறகு தான் உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும்னாரு. அப்போ அவன் அதுவரை நான் ஆடுறான்ல, அதுவரை நான் ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்னு சந்தோஷப்படுறான். அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிறத எல்லாருமே எல்லா உயிரினங்களும் ஒரு புழுவாக கூட இருக்கலாம். ஆனால் அது புழுவாக வாழணும்னு தான் விரும்புது, அது சாகணும்னு விரும்பலை. ஒரு எறும்பு எல்லாமே அப்படியே வாழணும். மனுஷனும் அதே மாதிரி எத்தனையோ வருஷம் வாழணும், எனக்கு 1000 வருஷம் வாழ்க்கை கொடு அப்படின்னு தான் கேட்குறானே தவிர, எனக்கு நோய் வந்துடும் நொடி வந்துடும், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு 60-70 வயசு ஆயிடுச்சு, இறைவா நான் இறைவன் அடி வந்துடுறேன்னு யாருமே சொல்கிறதில்ல. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நான் 150 வருஷம் 200 வருஷம் வாழணும் அப்படின்னு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, அந்த காலத்தில் வந்து கிருதா யுகத்தில், தோபர யுகத்தில் அந்த மாதிரிலாம் மனுஷனுக்கு
500 வயசு 600 வயசு 1000 வயசுன்னு எல்லாம் கொடுத்து மனுஷனை வாழ வச்சு உலகத்தில் அவங்க என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்கன்னு சொல்லி நம்ம புராணங்களில் எழுதிட்டு கடைசியாக தான் கடவுள் மனுஷனுக்கு 120 வயசு தான் கொடுத்துருக்காரு. அதுவும் யாரும் முழுசாக வாழ்கிறதில்ல. 100 வயசு வரையும் யாரும் வாழ்கிறதில்ல. 70 வயசு 80 வயசு இப்படியே வரும்போது அவங்களுடைய உடம்பு இயக்க சக்தி குறையும் போது அவங்க இந்த உடம்புல இருந்து அந்த உயிர் பிரிஞ்சிடும். அதுதான் வாழ்க்கை. அப்படி எத்தனை ஜென்மம் எடுக்க வேண்டும்ன்றதுக்கு கணக்கெல்லாம் கிடையாது. அவங்களுடைய செயலை பொறுத்தது தான் அவங்களுடைய ஜென்மம். இப்போ வந்து அது ஓகே.